வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை முகமாகவும் முகவரியாகவும் இருந்து வருகிற தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற பெயரிலே இந்த வேலுச்சாமிபுரத்திலே மிகச் சிறப்பானதொரு கூட்டத்தை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிற கரூர் சட்டமன்ற தொகுதி உறவுகள் அனைவர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? 2009 கூப்பிடும் தூரத்திலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்ட போது கேட்க நாதியற்று வீதியிலே வந்து ஒன்று சேர்ந்து போராட வழியற்று வக்கற்று நின்ற இந்த இனம் அன்றைக்குத்தான் ஒரு 700 ஆண்டு கால இந்த மண்ணை ஆண்ட வடிக திராவிட அரசியலை புரிந்து கொண்டு யாரால் இந்த நிலைக்கு, இந்த இழிநிலைக்கு இந்த இனம் ஆளாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து 2010 மதுரையிலே முதலாக ஒன்று கூடி இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே யாரோடும் கூட்டணி இல்லாமல் யாரோடும் சேராமல் தனித்து இந்த 10 கோடி தமிழ் பிள்ளைகளை 10 கோடி தமிழர்களை காப்பதற்காக ஒரு அரசியலை முன்னெடுத்து களமாடி கொண்டிருக்கிறோமே. சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? 70 ஆண்டு காலமாக தமிழ் தமிழ் என்று பேசி மாணவர் போராட்டத்தை, மொழி போராட்டத்தை தன்னுடைய அரசியல் வெற்றிக்காக பயன்படுத்திக் கொண்ட இந்த திருட்டு திமுக இந்த இனத்தை அழித்து ஒழித்த போது உடனிருந்து வேடிக்கை பார்த்தது. அதை அழிப்பதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? இந்த பாரத தேசம் பைந்தமிழர் தேசம் என்று பாடப்பட்ட நிலையிலே இந்த இந்தியா முழுமைக்கும், இந்த பூமி, இந்த இந்தியா முழுமையும் வாழ்ந்த மக்கள், இந்த ஆதி தமிழ் குடிமக்கள், அவர்கள் சிறிது சிறிதாக ஒடுக்கப்பட்டு நகர்த்தப்பட்டு இந்த தமிழ்நாட்டிலே தாய் தமிழ் நிலத்திலே இறுதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த கட்டமைக்கப்பட்ட இந்திய தேசியம் எப்படி தேசிய இனங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, இந்திய தேசிய இனங்களே இன்று வரை அந்த ரத்தத்திலே மரபணுவிலே நம்முடைய வீரம் புதைந்திருக்கிறதோ, அந்த தமிழினத்தை கொள்வதற்கு துணை நின்றது இந்த இந்திய தேசிய கட்சிகள். அந்த இந்திய தேசிய கட்சிகளை இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்தி இந்த மண்ணில் மானத்தமிழ் பிள்ளைகள் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும், மானத்தமிழர் அரசியல் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டும் நாம் தமிழர் அரசியல். ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல்? உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணிலே பீகாரை ஆளுகிறான், மராட்டியன் மகாராஷ்டிராவை ஆளுகிறான், மலையாளி கேரளாவை ஆளுகிறான், கன்னடன் கர்நாடகத்தை ஆளுகிறான், தெலுங்கன் ஆந்திரத்தை ஆளுகிறான், குஜராத்தை ஆளுகிறான். ஆனால் இந்த நம்முடைய நிலத்திலே, தாய் நிலத்திலே தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணின் பிள்ளைகள், மான தமிழ் பிள்ளைகள், நாம் இந்த மண்ணை ஆளுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். 70 ஆண்டு காலம் பேசி பேசி இந்த மண்ணை ஆண்டது யார்? தெலுங்கர் ஆண்டார், மலையாளி ஆண்டார். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? வாழுங்கள், இங்கு வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆனால் எங்களை ஆள விடுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அதுவும் ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம்? ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம்? இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணை ஆளுகிற போது இந்த மண்ணின் மக்களின் வழி தெரியும், உணர்வு தெரியும். இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதே கரூர் மாவட்டத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரம் முழுக்க அள்ளி எடுத்துட்டான், ஆற்று மணலை வலிச்சு எடுத்துட்டான். எதுவும் இல்லை, கேட்க நாதி இல்லை. இதை மேற்க பரமத்தையும் சரி, கிழக்கு இந்த குளித்தலை பகுதிகளும் சரி, மலைகளை உடைத்து வித்து தள்ளிட்டான், கேட்க நாதி இல்லை. இந்த மண்ணை, இந்த மண்ணின் மானத்தமிழ் பிள்ளை ஒருவர் ஆண்டு இருந்தால் இந்த மண்ணின் இயற்கை வளத்தை இப்படி பறிபோக விட்டிருப்போமா? அதற்குத்தான் வேண்டும் நாம் தமிழர் அரசியல். புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை, ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல்? சிந்தித்து பாருங்கள். ஆந்திராவில் தமிழர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டார்கள், கேட்க நாதி இல்லாமல் தவித்தோம். சிங்கப்பூரில் அடுத்து துரத்தப்பட்டார்கள், மலேசியாவில் அடுத்து துரத்தப்பட்டார்கள், கேட்க நாதி இல்லாமல் போனது. உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கேட்க நாதி இல்லை. ஏனென்றால் இந்த 10 கோடி மக்கள் வாழும் இந்த தமிழர் நிலத்தை ஆளுவதற்கு
ஒரு மான தமிழன் இல்லை, மான தமிழன் இல்லை. அப்ப எங்களுடைய நாங்கள் யார் எல்லோரும் அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிற போது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசக்கூடிய இந்த பூமி பந்தின் ஆதி தமிழ் குடி பூர்வ குடி அல்லவா தமிழ் குடி உறவுகளே, அந்த மக்கள் இந்த பூமி பந்தின் பூர்வகுடி மக்கள் வாழுவதற்கு ஒரு நாடு இல்லை, தமிழன் வாழாத நாடு இல்லை, ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்ற அவல நிலை. அதற்குத்தான் வேண்டும் நாம் தமிழர் அரசியல் என்கிறோம். கேரளாவில் அதானி குழுமம் கட்டுறான் துறைமுகம். அதானி குழுமத்தில் கட்டுகிற துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியில இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை உடைக்கப்பட்டுதான் மலையை உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். யார் கேட்கிறா? நாம் தமிழர் பிள்ளைகள் தான் கேட்கிறோம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல்? சிந்தித்து பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இந்த திருட்டு திராவிடம் என்ன செஞ்சுச்சு? என்ன செய்தது? 100 நாள் வேலை திட்டம்னு விவசாய கூலிகளை, விவசாய தொழிலாளர்களை விவசாயத்திலிருந்து வெளியேற்றுச்சு. பெண்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி இலவசம் கொடுத்து பெண்களை அடிமைப்படுத்துச்சு. ஆண்களுக்கு சாராய கடை திறந்து வச்சு விடிய விடிய கொடுத்து ஆண்களை கெடுத்துச்சு. இன்றைக்கு தமிழர் நிலத்திலே வேலை செய்யறதுக்கு தமிழை கிடைக்கலைங்க. வேலை செய்ய தமிழன் கிடைக்கல. கொடுமை. அனைத்து வேலைகளிலும் வடநாட்டவர், அனைத்து வேலையிலும் வடமாநிலத்தவர், விவசாய பணி முதற்கொண்டு வடமாநிலத்தவர். சொந்த நிலத்தில் நாம் நம்முடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். வேலை வாய்ப்பு நம்ம கையில இல்ல. இன்னைக்கு சாதாரணமா ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். அந்த சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் அப்படியே அந்த பணம் அவன் குடும்பத்துக்கு அந்த வடமாநிலத்துக்கு போய் சேருது. உங்களுடைய மூலதனம் அங்க பணமா போய் சேருது. உங்களுடைய ரேஷன் பொருட்கள் அவனுக்கு இலவசமாக கிடைக்குது. உணவை கொடுத்து இடத்தை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்க அவல நிலைக்கு இருக்கும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இனி வரும் காலத்திலும் இந்த நாம் தமிழர் அரசியலை விட்டுவிட எத்தனை ஆனால் என் அன்பிற்கிடையே தாய் தமிழ் உறவுகளே, இன்னும் சிறு காலத்திலே சொந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே அகதியாக வேண்டிய சூழல் ஏற்படும். சிந்தித்து பாருங்கள். அந்த நிலையை போக்க அதற்குத்தான் வேண்டும் நாம் தமிழர் அரசியல். எல்லாரும் கேட்கிறாங்களே, ஏன் அண்ணன் சீமான் இந்த தேர்தலில் கூட்டணி வைக்க கூடாதா? யாரோடு கூட்டணி வைப்பது? கொள்ளை வழக்கில, ஊழல் வழக்கில சிறைக்கு சென்ற கட்சிகளோட இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இருந்து கொண்டு இந்த இனத்தையும் இந்த வளத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிற இந்த கட்சிகளோட, இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் ஏதோ சம்மதமே இல்லாதது போல் இந்த தமிழினத்தை கைவிட்டு நிற்கிற இந்த தேசிய கட்சிகளோட உலக புரட்சி எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு உள்ளூர்ல ஓட்டுக்கு 2,000 ரூபாய் பணம் கொடுத்து வாக்கு சேகரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்த பொது உடைமை கட்சிகளோட தமிழர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது, நீ சிறுபான்மை இனத்தவன் அல்ல, நீ தாழ்ந்த குடி அல்ல, நீ தமிழினத்தின் பெரும் குடி என்று அல்லன் சொல்லுகிற போது நான் தலித் என்று சொல்வதுதான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்களே இந்த கட்சிகளோட யாரோடு வைப்பது கூட்டு? அதனால்தான் எங்கள் நிச்சயமாக சொல்கிறார், நான் மக்களை நம்பி களத்தில் அளிக்கிறேன், மக்களுக்காக அளிக்கிறேன், நிச்சயம் ஒரு நாள் மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்றார். இதோ 2016 துவங்கிய எங்களுடைய களம் 1.1% இருந்து இன்னைக்கு 8.5% 3% வந்திருக்கிறது. பத்தாதா? தூய வாக்கு, நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைத்த வாக்கு. இந்த வாக்கு உறவுகளே, பெருமையோடு நிற்கிறோம். இந்த களத்தில் பெருமையோடு நிற்கிறோம். இதோ நாம் தமிழர் வீழ்த்த ஒரு சக்தி வந்து விட்டது. அப்படி ஒரு பூச்சாண்டி. என்ன பூச்சாண்டி? யார் பேசுகிறார்? ஊழல் கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். ஊழல் செஞ்ச அமைச்சர் செங்கோட்டையர் கூட வச்சுக்கிட்டே நீ ஊழல் ஒழிப்புன்னு பேசுறியே. ஏப்பா, நீதான் ஊழலை ஒழிப்பியாப்பா? சட்டத்துக்கு விரோதமா தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை வித்துக்கிட்டு இருக்க மாமனார் பணத்தை வாங்கி இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை கூட வச்சிருக்கிய. நீ அப்பா மாற்றத்தை தரப்போற? 120 ரூபாய் டிக்கெட்டை, 120 ரூபாய் சீட்டு, திரைப்பட சீட்டு 120 ரூபாய் டிக்கெட்டை 2,000 ரூபாய்க்கு வித்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற நீயா இந்த மண்ணில மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாய்? சிந்தித்து பார். யார் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள்? யார் இந்த வேட்பாளர்கள்? எத்தனை முறை களத்தில் நிற்கிறார்கள்? இதோ ஐயா மருத்துவர் கருப்பையா கரூரில் சட்டமன்ற வேட்பாளராக களம் காணுகிறார்.
யார் அவர்? மக்களுக்கான மருத்துவர். 3 தேர்தலில் களத்தில் நிற்கிறார். மக்களுக்கு ஒன்றாவது நிற்பார். அவரிடம் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, கையூட்டு இல்லை, ஏமாற்றுத்தனம் இல்லை. ஒரு நேர்மையாக நிப்பாட்டி இருக்கோம். யார்? அரவக்குறிச்சி வேட்பாளர் மருத்துவர் நரேன். இளைஞர், படித்தவர், பண்பாளர், இளம் அரசியல்வாதி. இந்த மண்ணில் விதைத்திருக்கிறோம். நீ யாருக்கு சீட்டு கொடுக்கிற? உன் கட்சியில உங்க 2 கட்சியும் சரி, இந்த 2 திருட்டு திராவிட கும்பலும் சரி, இன்றைக்கு மாற்றத்திற்காக வர சொல்றோம் சரி, நீங்க எல்லாம் விருப்ப மனு சொல்லி எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க? விருப்ப மனு சொல்லி சட்டமன்றத்தில் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை லட்சங்கள் இந்த புதிய புரட்சியாளர்கள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வர மத்தியில் ஏமாத்தி கட்சிக்காரத்தை வாங்கி வசூல் பண்ணிட்டு இருக்கான். தெரியாதா? ஆக உறவுகளே, உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்கிற பொன்னான வாய்ப்பினை கைவிட்டு விடாதீர்கள். 2026 மீண்டும் ஒருவேளை இந்த திருட்டு திமுக, திருட்டு திராவிட கும்பல் ஆட்சிக்கு வருமேயானால் முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இவன் சொல்றான் பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர் என்று. இல்லை, பிஜேபியோட ஏ டீமே இந்த திருட்டு திமுக தான். நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம். எதிர்கட்சியா இருந்தபோது கருப்பு கொடி காட்டின, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ள கொடையை பிடிச்சிட்டு போற. இதான் உன்னுடைய மிரட்டலா? என்ன சார் உங்க மிரட்டல்? அயோக்கியத்தனம். இந்த கரூர் முழுக்க, இந்த கரூரை சுத்தி இருக்க நான் கேட்கிறேன். இந்த குளித்தல, கிருஷ்ணா, அரவக்குறிச்சி எல்லாம் இந்த காற்றாலை மின்சாரம் இந்த 2-3 வருஷத்துல நிறைய வந்திருக்கும். எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? என்னாலும் எங்கள் அமைச்சர் ஒருத்தர் இங்க இருக்காரு, அவரை ஊழல் வழக்கில் காப்பாற்றி விட்ட அதானிக்கு அந்த என்னாலும் அமைச்சர் செய்திருக்கிற கைமாறு தான் இந்த காற்றாலை திட்டம். தெரியுமா உங்களுக்கு? அதானிக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க ஊரெல்லாம். உங்களுக்கு தெரியல. நீங்க என்னன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கீங்க. உங்க மண் வளம் போயிடுச்சு, மலை வளம் போயிடுச்சு, நில வளம் போயிடுச்சு. வாழ தகுதி இல்லை, தொழில் இல்லை, தமிழர்கள் வேலை வாய்ப்பில் இல்லை, அரசு பணியில் தமிழர்கள் இல்லை, வடநாட்டவர் பிடியில் தமிழ்நாடு. இப்படி அனைத்தையும் இழந்துவிட்டு சொந்த நாட்டிலே அகதியாக நிற்க வேண்டிய நிலை வேண்டுமா என்பதை சிந்தித்து தயவு செய்து உறவுகளே, 2026 காலம் எடுத்திருக்கிற வாய்ப்பு இதோ. நாங்கள் மீண்டும் எங்களுடைய விவசாய சின்னத்திலே எங்கள் அண்ணனின் எண்ணமே சின்னமாக, எங்கள் அண்ணனே சின்னமாக விவசாய சின்னத்திலே இதோ கரூர் சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்கள், அரவக்குறிச்சி சட்டமன்றத்திலே எங்கள் தம்பி மருத்துவர் நரேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு என்பது வாக்கல்ல உறவுகளே, அது எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்பதை உணர்ந்து தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 2026 தமிழர் அரசியல் வெல்லட்டும், அறம் மலரட்டும், தமிழர் கொடி பறக்கட்டும். சட்டமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகருடைய படத்தை அணிந்து செல்வார். அந்த வரலாற்றை படைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.